ஹாய் ராமண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 86 மாடலு கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ண வண்டியை என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பட்ஜெட் ஆகும், இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூ படி பெயிண்டிங் எவ்வளோ பட்ஜெட் ஆகும், குரோம்க்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், மெக்கானிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வண்டியில வந்து கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ண வண்டி. ஸோ அதை வந்து ராமண்ணா டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ராமண்ணா வணக்கம். வணக்கம். ஆனா இந்த 86 மாடல் இல்லைங்களாண்ணா? ஆமா, இது 86 மாடல். ஸோ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரப்படி ஒரு RX 100 ஒரு 135 ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ணா எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா எல்லாரும் கேட்கிற கேள்வி அதுதான், எவ்வளவு பட்ஜெட் ஆகுங்க. ஏன்னா ஒரு ரீஸ்டோர் பண்ற வண்டினாவே எல்லாரும் பயந்துக்கிறாங்க, ரொம்ப செலவு இழுத்துருமோ அப்படின்ட்டு. ஆமா. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஸ்பேர்ஸ் வேல்யூ எல்லாமே உங்களுக்கு தெரியும். பெயிண்டிங்க்கு எவ்வளவு ஆகுது, நம்ம குரோமியம்க்கு எவ்வளவு பண்றோம், அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நிலவரப்படி ஒரு வண்டியை கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ணா எவ்வளவு ஆகும் செலவு? அதாவது எப்படி சொல்றதுன்னா, முதல்ல என்னென்ன செலவுகள் பண்ணிருக்குன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு ஆகுதுங்கிறத சொல்லிடுறேன். ஓகே. இப்போ இது என்ன அப்படின்னா, பெயிண்டிங் வந்து சேலத்துல கொடுத்துருக்கு. அவர் அன்சர் பாயின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பையன் அடிச்சது பெயிண்டிங். இங்க இருந்து சேலம் கொண்டு வரது அவருடைய பெயிண்டிங். இந்த காஸ்ட் வைஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 16 to 17 ரூபா வரைக்கும் ஆகுது. ஏன்னா போக்குவரத்து சார்ஜ், அவர் பெயிண்ட் காசு. இது பெயிண்டிங் சார்ஜ், பெயிண்டிங் சார்ஜ் வந்து ஆகுது. இது வந்து குரோமியம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈரோட்லயே கொடுத்தது. இங்க குரோம் ஒர்க் ஷாப்ல எல்லாமே இந்த சைலன்சரு, லென்த் கேரியரு, ஹேண்டில் பாரு, பட்டர்ஃபிளை பம்பரு, ஃப்ரண்ட் மட்கார்டு, மீதி இந்த ஸ்போக்ஸ், போல்ட் நட் வந்து ஒயிட் ஜிங்க். எல்லா போல்ட் நட்டுமே வந்து ஒயிட் ஜிங்க்ல, அதாவது போல்ட் ஞாபகம் வருதுன்னா, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலா வந்து போல்ட் நட் என்ன பண்றாங்க அப்படின்னா, குரோம் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா வந்து போல்ட் நட்டையும் குரோம் போட்டுறாங்க. சோ குரோம் போடுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்? போல்ட் நட் குரோம் போடுறது பத்தி பிரச்சனை இல்ல. குரோம் போடும் பொழுது திருப்பி அந்த போல்ட் நட் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. ஓகே. அதாவது இதே ஒயிட் ஜிங்கா இருந்ததுன்னா அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நீங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கழட்டுனா ஈஸியா வந்து போல்ட் நட் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே. குரோம் போட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து ஜாம் ஆயிரும். இன்க்ளூடிங் வந்து ஸ்போக்ஸ் உள்பட பாத்தீங்கன்னா அதை குரோம் போடும்போது ஜாம் ஆயிரும். திருப்பி வீல் கோட்டம் விழுந்துருச்சுன்னா அதை சரிவர பெண்ட் எடுக்க முடியறது இல்லை. அந்த குரோம் ஜாமானனால அந்த நிப்பிள் வந்து டைட் ஆயிக்குது, அதனால வந்து எடுக்கிறது இல்லை. இதே ஒயிட் ஜிங்க் போட்டீங்கன்னா அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ரெக்கமெண்ட் பண்றது வந்து ஒயிட் ஜிங்க் தான். எல்லாத்துக்குமே நான் ஒயிட் ஜிங்க் பண்றேன். இந்த மெட்டல் அந்த பார்ட்ஸ், அதாவது ஹேண்டில் பாரு, லென்த் கேரியர், இந்த சைலன்சர், இதெல்லாம் வந்து குரோம் போடுறதெல்லாம் போட்டுக்கலாம். சாரி கார்டு இன்க்ளூடிங் சாரி கார்டுக்கு எல்லாமே வந்து போட்டுக்கலாம். ரெண்டாவது இது பாத்தீங்கன்னா இன்ஜின் கேஸ் வந்து சாண்ட் பிளாஸ்ட் பண்ணிருக்கு. இந்த இன்ஜின் கேஸ், இந்த சிலிண்டர் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா சாண்ட் பிளாஸ்ட் பண்ணிருக்கு. சாண்ட் பிளாஸ்ட் பண்ணீங்கன்னா புது சிலிண்டர் கிட்ட இன்ஜின் கேஸ் எப்படி வருதோ அந்த அளவுக்கு பினிஷிங் வந்து அது வந்துடும். அதனால வந்து சாண்ட் பிளாஸ்ட். மீதி இருக்கிறது பெயிண்டிங். சிலிண்டர் வந்து ரீபோர் பண்ணி போட்டிருக்கு. சிலிண்டர் வந்து ரீபோர் பண்ணி இருக்கிற சைஸ் என்ன கிட்ட நான் ஓடிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா Y1 ஓடிட்டு இருக்கு. இதுல கீழே பாத்தீங்கன்னா தெரியும், இதுல Y1 சிலிண்டர் கிட்ட ஓடிட்டு இருக்கு. சோ இதுதான் 86 மாடல் இனிஷியல் பேட்ச்ல வந்து சிலிண்டர் கிட். ஹெட் எல்லாம் அதேதான். கார்பரேட்டர் மட்டும் ஷென்வேன்னு சொல்லிட்டு தைவானுடைய கார்பரேட்டர். இது கொஞ்சம் பவர் வேணுங்கிறதுக்கோசரம் அது அதான் இதோட ஒரிஜினல் கழட்டிட்டு இது மாட்டி இருக்கு சென்வேது. ஓகேண்ணா. ஃப்ரண்ட் பிரேக்கிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃப்ரண்ட் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு கிளாடியேட்டருடைய டிஸ்க் அசம்பிள் அப்படியே மாட்டி இருக்கு. இந்த கேபிள் பாத்தீங்கன்னா ஸ்டீல் ரோப் கேபிள். இந்த கேபிள் வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே. ஒரிஜினல் வந்து பிளாக் கலர்ல கேபிள் கம்பெனியோட கிளாடியேட்டர் வரும். இது வந்து அந்த ஸ்டீல் கேபிள் கொடுக்கறதுனால இந்த கேபிள் மட்டுமே கிட்டத்தட்ட 1700 ரூபாய் 1800 ரூபாய் இந்த கேபிள் மட்டும் வருது. ஓகேண்ணா. அது போக பாத்தீங்கன்னா தவிர மீதி எல்லா பார்ட்ஸுமே வந்து நம்ம ஒரிஜினல் வந்து கிளாடியேட்டரோட பார்ட் நம்பர்ல ஒரிஜினல் போட்டிருக்கோம். ஆமா, இன்க்ளூடிங் மாஸ்டர் சிலிண்டர், கேலிபர், பிளேட் எல்லாமே வந்து ஒரிஜினல். இந்த டியூப் மட்டும் தான் வந்து கொஞ்சம் அந்த ப்ரெஷர் வேணுங்கிறதுக்கோசரம். ஓகேண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா கில் சுவிட்ச், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கிங்கோட இதுலயே வரும் 3K பார்ட் நம்பர்ல வரக்கூடிய கில் சுவிட்ச். இது சைடு மிரர்ஸ் ஒரிஜினல் கொடுத்து, சைடு மிரர்ஸ் அசெம்பிளி, மீட்டர் அசெம்பிளி அதோட ஒரிஜினல் தான். ப்ரீகாலோட சென்ட்ரல் லாக் 135 ஓடுது. லாஸ்ட் மாடலோட லாக் செட். வேற உங்களுக்கு இதுல ஸ்டிக்கர் வந்து இந்த 93 மாடல் 93 மாடலோட ஸ்டிக்கர்ஸ். சாக்கப்சர் பாத்தீங்கன்னா இந்த OSS அப்படிங்கிற அந்த பிராண்ட்ல வருது. ஓகேண்ணா. இது வந்து கொஞ்சம் ஸ்மூத் நல்லா இருக்கும். இதுவும் தாய்லாந்து இம்போர்ட் தான். அதே மாதிரி சீட் கவர் பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அவங்க அது செஞ்சுக்கிட்டாங்க. சீட் அது ஸ்மூத், இந்த கர்வ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. இந்த சாரி கார்டும் பாத்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் சாரி கார்டு 86 மாடலுடைய ஒரிஜினல். இது எல்லாம் சைலன்சர் வந்து 6 வோல்ட் சைலன்சர். இதோட 6 வோல்ட் சைலன்சர். மப்ளர் மட்டும் வந்து வேற மாத்தி இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயா போறதுக்காக மப்ளர் மட்டும் ஓபன் மாதிரி இருக்காது. ஓபன் மப்ளர் ஓபன் மப்ளர் தான் போட்டிருக்கு. கொஞ்சம் சவுண்ட் வேணுங்கிறதுக்கோசரம் அது மட்டும் போட்டிருக்கு. ஸ்டார்ட் அப் வீடியோ மட்டும் பார்த்தலாம். சரி.
ஓகே. ரியர் வந்துட்டு மோட்டோ டி டயர் இல்லைங்களாண்ணா? ரியர் மோட்டோ டி 3.0 × 18. அதாவது 300/18 3.80 நிறைய பேருக்கு புரியாது. 300/18 இங்க முன்னாடி வந்து 2.25 18. ஓகேண்ணா. சோ ஃபர்தரா இது ரிலேட்டடா வேற ஏதாவது கமெண்ட்ஸோ இல்ல டவுட்டோ? கமெண்ட்ஸ் அப்படின்னா இது எல்லாமே ஒரிஜினல் ஸ்டாக் தான். வேற எக்ஸ்ட்ரா ஆல்டர்னா இந்த சின்ன சின்ன ஜாமானம் மட்டும்தான். வேற எல்லாமே அதோட ஒரிஜினாலிட்டி அந்த 86 மாடலுக்கு எப்படி வருமோ அதோட எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கிறது மாட்டிருக்கு. ஓகேண்ணா. ஆனா இப்போ இன்னொரு கொஸ்டின், சோ எவ்வளவு வருஷமா நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல எவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க? எனக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆயிருச்சு. இந்த ஃபீல்ட்ல இருந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேண்ணா. அனதர் இப்போ வந்து நீங்க பெயிண்டிங் ரீஸ்டோரேஷன் மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல வந்து எனக்கு இன்ஜின் ஒர்க், பிரேக்கிங், கம்ப்ளீட்டா ஃபோர்க் இந்த மாதிரி? இல்ல எந்த ஒர்க்கா இருந்தாலும் இன்ஜின், அதாவது பெயிண்டிங்கும் பண்றோம், சின்ன சின்ன சர்வீஸ் ஒர்க், யமாகாது சர்வீஸ் ஒர்க், மீது இருக்கிறது வந்து ஃபோர்க்கோ இல்ல டீஸ்டம் ஒர்க் பண்றது, இன்ஜின் வேலை, பின்னாடி ஸ்டே புஷ் மறுபடியும் மாத்துறது, அது மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் சில்லற வேலையும் சேர்த்து பண்றோம். ஓகேண்ணா. ஒன் மோர் கொஸ்டின், இப்ப 2 ஸ்ட்ரோக் மட்டும் தான் பண்றீங்களா, இல்ல 2 ஸ்ட்ரோக் ரிலேட்டடா வேற ஷோகன், ஷாவ்லின் அந்த மாதிரி வண்டியும்? இல்ல எல்லா வண்டியுமே பண்றேன். அதாவது 4 ஸ்ட்ரோக் CBZ ஓல்டுல இருந்து இன்னைக்கு வர லேட்டஸ்ட் NS 200 வரைக்கும் எல்லா வண்டியுமே நான் பண்றேன். ஓகேண்ணா. இப்ப நாட் ஒன்லி ஃபுல் ரீஸ்டோரேஷன், ஹாஃப் ரீஸ்டோரேஷன், எல்லாமே. இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஃபுல்லா பெயிண்டிங் பண்ணி தான் ரீஸ்டோரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. பெயிண்டிங் பண்ணாமையே கம்ப்ளீட் எல்லாமே ஓபன் பண்ணி சேஸ்ல இருந்து பெண்ட் எடுத்து வெல்ட் அடிச்சு கிளியர் பண்ணி சேஸை மட்டும் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது இன்ஜின் வேலை செஞ்சு அப்படியே இருக்கிறது மாட்டிக்கலாம். கம்ப்ளீட் ஒரு புது வண்டியோட ஃபீல் வந்து லுக் வைஸ் மட்டும் தான் அது வந்து மாறும். ஏன்னா பெயிண்டிங் குரோமியம் பண்ணும் பொழுது ஒரு 35,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது. கஸ்டமர் நிறைய பேர் அதனால ரிவர்ஸ் ஆகுறாங்க. கொஸ்டின் கேட்கும் பொழுது அவங்க என்ன அப்படின்னா ஹியூஜ் பட்ஜெட் ஆகும்போது அவங்க வந்து இவ்வளவு பட்ஜெட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொன்னு நமக்கு கால அவகாசம் அதிகமாகிறது பாத்தீங்கன்னா பெயிண்டிங்லயும் குரோமியம் ஆகுது. நிறைய ஜாமானம் வந்து வேஸ்ட் ஆகுது. ஏன்னா குரோமியத்துல போடும்போது அவங்க ஆசிட்ல போடும்போது மட்காடு சைலன்சர்லாம் ஓட்டை விழுந்துருது. ஓகே. அதனால அதை ரியூஸ் பண்ண முடியும் போது திருப்பி அது புதுசு வாங்க வேண்டி இருக்கிறதுனால அது வந்து ரேட் ஜாஸ்தி ஆகுது. எல்லாமே நட்டு போல்ட்டுமே நம்ம மேஜரா வாங்கினது வாங்கி மறுபடியும் ஒயிட் ஜிங்க் போடும்போது எக்ஸஸ் ஆகுது. அதனால என்ன பண்றோம்னா அது கிட்டத்தட்ட பெயிண்டிங் பண்ணாம ரீஸ்டோரேஷன் ஒரு 2-3 வண்டி பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேண்ணா. ஏன்னா பெயிண்டிங் பண்றதுக்கு காஸ்ட் பிரைஸ் 35,000 ரூபாய் ஆகுது. ஏன்னா அதே ஜாஸ்தி வருதுங்கிறதால அதையும் வந்து எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ, சரி, எந்தெந்த விஷயத்துல கஸ்டமருக்கு கம்மி பண்ண முடியுமோ அதையும் கம்மி பண்ணிட்டு இருக்கிறது நான் செஞ்சு கொடுத்தேன். ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டிங் ரீஸ்டோரேஷன் மட்டும் இல்ல, ஹாஃப் ரீஸ்டோரேஷன், இன்ஜின் ஒர்க், 2 ஸ்ட்ரோக் மட்டும் கிடையாது. 4 ஸ்ட்ரோக் வண்டியில பழைய வண்டி CBZ இருந்து எந்த வண்டி யூனிகான் ஆகட்டும், ஒரு ஸ்ப்ளெண்டர் ஆகட்டும், எந்த வண்டி பேசிக் ஒர்க், காமனா நீங்க பெயிண்டிங் மட்டும் கிடையாது, எந்த இன்ஜின் ஒர்க்குனாலும் ராமண்ணாவை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.